ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பராசக்தி டிக்கெட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்களா உங்களுக்குலாம்? ஏன்னா இப்போ அந்த வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பராசக்திக்கான டிக்கெட்டு வந்து ஹெல்மெட்டு போட்டவங்க பெட்ரோல் போட்டவங்க வந்து டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது ஒரு ப்ரொமோஷனு. ஏன்னா படத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியும். பட் தெரிஞ்சவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா, அப்பயாச்சும் அந்த தேட்டர் ஃபுல் பண்ணுங்கப்பா அப்படின்றனால தான். அந்த படம் எப்படியாச்சும் ஓட வச்சுருங்க, நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் ஒன்றுமே செய்யாமல் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீ பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸ், எல்லாமே ஃப்ரீ டிக்கெட்டு. நீ நெகட்டிவாக சொல்லிட்டு வெளியே வந்தேன்னா அவள் தான் ஒன்று அடிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் இது. நீ நெகட்டிவாக சொல்லணும், அதுதான் உன் பிரச்சனையா இல்லை பாசிட்டிவாக சொல்கிறது உன் பிரச்சனையான்றது கேட்டால் பாசிட்டிவாக தான் சொல்லணும். நீ நெகட்டிவ்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு காசு, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். அதே மாதிரி நான் உனக்கு காசு தரேன், எனக்கு பாசிட்டிவாக ரிவ்யூ போட்டு கொடு. அது மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டாவில் ட்விட்டர்லலாம் வந்து பர்சனல் மெசேஜ் டிஎம்மில் பண்ணி இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுதான் நான் போஸ்ட் கூட போட்டிருப்பேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஆளே காணும். நம்ம போய் படத்தை பார்க்கல, நம்மளுக்கு அது தேவையும் இல்லை. நம்மளுக்கு வர வேண்டியது நம்ம தளபதி படம் மட்டும்தான். அது எப்போ அந்த படம் வருதோ அன்றைக்கி தான் நான் தேட்டரே போவேன். என்ன மாதிரி விச்சுவல் வாரிசும் சரி, தளபதி உயிராக இருக்கிறவங்களும் சரி, யாருமே அந்த படத்துக்கு போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த டைம் பாஸ்க்கு பார்க்குறதுலாம் எந்த பாஸுமே வேணாம். வீட்டில் கூட உட்காந்து ஏன்னா ஒரு ஆன்லைனில் கூட படம் பார்த்துப்பேன். பட் இவன் படத்தெல்லாம் பார்க்கவே, ஏன்னா எனக்கு எக்ஸ்கே மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. மதராசிலாம் வந்து நான் தேட்டர்லாம் போய் பார்த்தேன். எப்போ ஒரு விட்டுட்டுனானோ அன்னிலேருந்தே விருத்துட்டேன். அன்னிலேருந்தே எஸ்கேனாவே இப்படி பெரியாகுது. ஸோ அதனால் வந்து இது பேர் வந்து வன்மமோ இல்லைன்னு கிடையாது, பிடிக்கல அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் பார்த்தா பிடிக்கும் இல்லையா, அவ்வளோதான். கேரக்டர் பிடிக்கலன்றாங்க. அந்த பல்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எஸ்கேக்கு மட்டும்தான் வரும். எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டார் பேர். வர 9ஆம் தேதி தளபதி படத்தை பாருங்க, 10ஆம் தேதி ஏன் படத்தை பாருங்க. அப்போ என்ன தேவைப்படுறேன், 9 எல்லாம் படம் வராது, நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நெக்கல் தானே உனக்கு. நீ பண்ணிடி, அதை வச்சு செஞ்சுன்னுறாங்க. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போரிங்காக போகுதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா படம் நல்லா இருக்குதுப்பா, செம்மையாக இருக்குது. அப்படி இதில் இருக்கிறதுலே ரொம்ப அழகான நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரவி மோகன் அவருக்கு தான் நல்லா இருக்கு வில்லன் கேரக்டர்ன்றாங்க. சிவகார்த்திகேயன் இந்த எப்படி இருக்குன்னா அது காமெடிப்பா, அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அது வேஸ்ட் அது அப்படின்றாங்க. ஒரு டைட்டில் கார்டை ட்ரோல் பண்ணதை நான் இங்கே தான் பார்க்குறேன். ஏன்னா சோட்டா பீமோட கனெக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் வந்து 25 படங்கள் நடித்த டைட்டில் இவர் உடனே அஜித் விஜய் நினச்சிக்கிட்டு போகுது. அதான் அப்படியே பாருங்களேன், தளபதி சிவாதான்றார் இல்லையா. பட் ஆனால் எண்ணங்கள் பார், நான் தளபதி, நான் இப்படி தான் வச்சுப்பேன், இப்படி தான் போடுவேன்ற அந்த எண்ணங்கள் அப்படியே கிராஃப் எடுத்துப்பார். துப்பாக்கி கொடுத்தாலும் கொடுத்தாரு ஆர்ரியடப்பா சிவகார்த்திகேயன், உங்ககிட்ட கொடுத்தது பொம்மை துப்பாக்கி தான், தோட்டம்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ விஜயலாம் ஆக வாய்ப்பே கிடையாது, அது அப்புறம். பட் இந்த படத்தில் தீப்பரவட்டம் அந்த பேர் வரக்கூடாதுன்றனால வந்து ஏதோ சொல்கிறாங்க. இவங்க பாட்டு ஏதோ நச்சு விட்றாங்க. நம்மளுக்கு தேவைன்னா ஜனநாயகம் வரணும். அது எப்படியோ பாஜக நினச்ச மாதிரி போஸ்ட்மார்க் பண்ணிச்சு. ஸோ 21ஆம் தேதி விசாரணை வருது. அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் நேற்று வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த படம் சொன்ன நேரத்தில் எத்தனை வர முடியல, அதுக்காக மன்னிச்சிருங்க. இது நிறைய விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த படம் கூடிய விரைவில் வெளியே வரும். ஜனவரி 26 அன்னைக்கு வரலாம், இன்னும் பிப்ரவரியில் கண்டிப்பாக வரும். இதுக்கு தடை இருக்காது. அன்னைக்கு தான் வந்து உண்மையான பொங்கல்ன்றதே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே தான், நீ என்னைக்கு டேட்டு மட்டும் சொல்லு, மீதி நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி தான் இப்போ இருக்கணும். தளபதி படம் வந்தால் மட்டும்தான் திருவிழா, கச்சேரி எல்லாமே. ஸோ அப்புறம் இன்னொன்று, இந்த பராசக்தி ட்ரைலர் வந்து 50 கோடி பேர் பார்த்தாங்க இல்லையா, பார்த்தோம். 50 கோடி பேர் பார்த்தது ஃப்ரான்ஸில் வந்து ப்ரீமியம் ஷோ கேன்சல் பண்ணாங்களே, அதையும் பார்த்தோம். அப்போ டிக்கெட் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சாமே, டிக்கெட்டே கிடைக்கலையா, எல்லாம் பிளாக்ல வாங்கி பார்த்தாங்களா, அதையும் பார்த்தோம். எல்லாம் காற்று வாங்குது தேட்ரு. நீங்களே ஒன்று உருட்டுறீங்க. இப்போ சிவகார்த்திகேயன் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ 50 மில்லியன் நீ காட்டிட்ட, அடுத்த படத்தில் இதை விட அதிகமாக காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு மவுஸாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரணுன்றதாக ஒன்றும் யூஸ் பண்ணுறாங்க ஒரு டூலாகவே. அது புரிஞ்சுதான்னு வேற. அட் டைம் நீ படம் ஏன்னா நடிக்கும் போது உனக்கு அந்த வியூஸ் வந்தாதான் ஓகே அப்படின்ட்டுருவாங்க. நீ குறைஞ்சிட்ட அப்போ எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன்றது வெட்டவழி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ எல்லாருக்குமே தெரியுது, சில பேர் தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அது இன்னும் அழகாக தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன்.
எல்லாருமே போயிட்டு சோஷியல் மீடியாவும் சரி எல்லாமே வந்து பெய்ட் ப்ரமோஷன் தான். பெய்டாக காசு கொடுத்து இந்த நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆனஸ்டாக சொல்கிறவங்க கம்மி, ஆனால் பொய் சொல்கிறவங்க அதிகங்க. அதனால் வந்து உண்மையாகவே அந்த படத்தை நல்லா இருக்கா இல்லையன்றதை வந்து நீங்கள் தான் சொல்லணும். அது நான் பார்க்குறோம் எப்படி இருக்குன்றது. ஏன்னா சாதாரண ஆள் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா கூட ஓகே சும்மா சொல்கிறாங்க. ஆனால் பெரிய பெரிய ஆளுங்களே சொல்கிறது என்னென்னா இந்த படம் கொஞ்சம் ஒஸ்ட்டு தான், ரொம்ப அதுவே ட்ரெண்டிங் பராசக்தி டிசாஸ்டர்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்குது. நேற்று ஜனநாயகம் வந்திருந்தா என்ன யாவா இருந்திருக்கும், மஜா ஹவுஸ்ஃபுல்லாக தான் 5 நாளைக்கு அப்படி இருந்திருக்கும். சரி இது ஏதோ வர்றதும் நல்லதுக்கு நினச்சிக்கிட்டு இதை விட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எச் வினோத் அவர்கள் செம்மையாக எதுவும் உள்ள வச்சு செஞ்சுருக்காரு. அதனால தான் இந்த பிதறாங்கலாம். சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இன்னும் டிவிகே பற்றி இன்னும் அதுக்குள்ளே போகல. இந்த பராசக்தி முடிச்சுட்டு தான் நம்ம டிவிகே கண்டென்ட்டை பேசுவோம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது டிவிகே பற்றி இப்போதைக்கு நான் அதை பேசலை. ஏன்னா இது வந்து சினிமான்றதுனால வந்து இந்த டாபிக் மட்டும் இதில் வைக்கிறேன். டிவிக்கு இது வந்து இப்போ இதில் வைக்க வேணாம். ஸோ அதனால் வந்து டிவிக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வேணால் பேசலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.